வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ட்ரீ ஃப்ரேம் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ட்ரீ இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். இதில் நம்ம ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஆட் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்றதும் நான் வந்து சொல்கிறேன். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக வந்து வீடியோஸை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் சின்ன ஃப்ரேமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவை நான் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு தான் இந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது வேணும் இன்னும் அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரேமை ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்க கரெக்டாக யூனிக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ செட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்டர்னு இருக்கும். அந்த பார்டரை வந்துட்டு அந்த பார்டரை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அமௌண்ட்டுன்னு அங்கே கீழே போட்டு 25 இருக்கும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் செட் ஆகிடும், அந்த பார்டரும் செட் ஆகிடும். கீழே ஆட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு மட்டும் நம்மளோட ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ரேம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ரேம்லாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஃப்ரேமில் செட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த பார்டர் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்டர் செட் ஆகிடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரேம்ஸ் இருக்கும். சேம் அதுலேயும் அதே மாதிரி ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா 6 ஃப்ரேம்ஸ்லேயும் கரெக்டாக 6 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மேலே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன எடிட்டிங் மட்டும் அதில் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்னாப்சீடை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐகானை மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இப்போ கடைசி எடிட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டியூன் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பிரைட்னஸ் இருக்கும், பிரைட்னஸ் வேணுன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து கரெக்டாக நமக்கு தெரியும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். அதில் செட்டிங்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ உங்களோட இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக யாரெல்லாம் இந்த ஒரே டைமில் இதை பண்ணீங்க அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ண தெரியலனா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நாமளே உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.